Keeping our earth green forever is in our hands only. That's why I prefer CBG for my car. CBG is compressed biogas made from waste materials. It is a highly efficient renewable resource that has reduced carbon emission rates. Less carbon emission means lesser harmful impact on the planet. Use CBG. It is cleaner, greener, and safer. வணக்கம். டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ். தலைப்புச் செய்திகள். அதிநவீன தொழில்நுட்ப யுகத்திலும் மனித குலத்தின் மாண்பை உறுதி செய்ய வேண்டியது அவசியம். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தல். பிரான்ஸ், அமெரிக்கா நாடுகளில் சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு தாயகம் திரும்புகிறார் பிரதமர் நரேந்திர மோடி. மின்னணுவியல், மைக்ரோசிப் தயாரிப்பு போன்ற அதிவேக வளர்ச்சித் துறைகளில் இந்தியாவும் அமெரிக்காவும் கவனம் செலுத்தும். அமெரிக்க அதிபருடனான சந்திப்பில் முடிவு. 2030ஆம் ஆண்டுக்குள் இருதரப்பு வர்த்தகத்தை $500 பில்லியன் உயர்த்த அமெரிக்கா ஒப்புதல். பிரதமர் நரேந்திர மோடி தகவல். புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் தினம். இன்னுயிர் ஈந்த வீரர்களுக்கு பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் மரியாதை. தேசிய விளையாட்டுப் போட்டிகளில் வீரர்கள் பல்வேறு சாதனை படைத்திருப்பது சர்வதேச போட்டிகளில் இந்தியா அதிக பதக்கங்களை வெல்லும் நம்பிக்கையை அளித்திருக்கிறது. மத்திய அமைச்சர் அமித் ஷா பெருமிதம். கடந்த 10 ஆண்டுகளில் சாலை உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு 28,52,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டுள்ளது. பாதுகாப்புத்துறை அமைச்சர் ராஜ்நாத் சிங். நீலகிரியில் 85 அரசு தொடக்கப் பள்ளிகள் மூடுவதற்கு முடிவு செய்திருப்பதால் விளிம்பு நிலை மக்களின் கல்வி தடைப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மத்திய இணையமைச்சர் எல் முருகன் கண்டனம். அனைவருக்கும் சொந்த வீடு கனவு திட்டத்தை நனவாக்க தமிழக அரசு நடவடிக்கை. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் பேச்சு. இன்றுடன் நிறைவடைந்தது 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள். 68 தங்கப் பதக்கங்களுடன் முதலிடம் பிடித்தது சர்வீசஸ் மற்றும் விளையாட்டு கட்டுப்பாட்டு வாரிய அணி. விரிவான செய்திகள். அதிநவீன தொழில்நுட்ப யுகத்திலும் மனித குலத்தின் மாண்பை உறுதி செய்ய வேண்டியது கட்டாயம் என குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு வலியுறுத்தியுள்ளார். கர்நாடக மாநிலத்திற்கு பயணம் மேற்கொண்டுள்ள அவருக்கு பெங்களூரு விமான நிலையத்தில் அம்மாநில ஆளுநர் தாவர்சந்த் கெலாட் மற்றும் அதிகாரிகள் சார்பில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. தொடர்ந்து பெங்களூருவில் நடைபெற்ற 10வது சர்வதேச மகளிர் மாநாட்டை தொடங்கி வைத்து அவர் உரையாற்றினார். அப்போது நாட்டின் முன்னேற்றத்தில் பெண்களின் பங்களிப்பு குறித்து அவர் எடுத்துரைத்தார். சமூக மாற்றத்திற்கு வித்திடுவதில் பெண்களின் பங்கு இன்றியமையாதது என்றார். அனைத்தும் நவீனமயமாகிவிட்ட காலத்தில் நாம் வசித்து வருவதாக குறிப்பிட்ட திரௌபதி முர்மு எல்லா காலங்களிலும் மனித குலத்தின் மாண்பும் நற்பண்புகளும் உயிர்ப்புடன் இருப்பதை உறுதி செய்ய வேண்டும் எனவும் குறிப்பிட்டார். இதைத் தொடர்ந்து நாளை ராஞ்சியில் நடைபெறும் விழாவில் குடியரசுத் தலைவர் கலந்து கொண்டு உரையாற்றுகிறார். பிரான்ஸ், அமெரிக்கா ஆகிய நாடுகளில் மேற்கொண்ட சுற்றுப்பயணத்தை வெற்றிகரமாக முடித்துக் கொண்டு பிரதமர் நரேந்திர மோடி தாயகம் புறப்பட்டார்.
பிரான்ஸ் பயணத்தை முடித்துக் கொண்டு அமெரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி வெள்ளை மாளிகைக்கு சென்றபோது அதிபர் டொனால்டு டிரம்ப் அவரை ஆரத்தழுவி வரவேற்றார். அப்போது அமெரிக்க அதிபர் தேர்தலில் அமோக வெற்றி பெற்று வரலாறு படைத்துள்ள டிரம்புக்கு பிரதமர் வாழ்த்து தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து இரு தலைவர்களும் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்தினர். இதில் பல முக்கிய முடிவுகள் எடுக்கப்பட்டன. இந்தியாவுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான பாதுகாப்பு கூட்டாண்மையை மேலும் வலுப்படுத்த இரு தலைவர்களும் ஒப்புக்கொண்டனர். குறிப்பாக பயங்கரவாதம், எல்லை தாண்டிய பயங்கரவாதம் ஆகியவற்றை முறியடிக்க இணைந்து செயல்படுவது என இந்த பேச்சுவார்த்தையில் முடிவு செய்யப்பட்டது. பேச்சுவார்த்தைக்கு பின்னர் இரு தலைவர்களும் செய்தியாளர்களை கூட்டாக சந்தித்தனர். அப்போது ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வந்து அமைதியை நிலைநாட்ட அதிபர் டிரம்ப் மேற்கொண்டு வரும் முன்முயற்சி குறித்து பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். இந்தியா ஒரு நடுநிலை நாடு என உலகம் கருதுவதாகவும், ஆனால் இந்தியா அமைதியின் பக்கம் நிற்கும் நாடு என்று மோடி கூறினார். இந்தியாவும் அமெரிக்காவும் வளர்ச்சி மற்றும் முன்னேற்றத்தை நோக்கி நடை போடுவதாக அவர் தெரிவித்தார். आप जानते हैं मैं रशिया और यूक्रेन दोनों से लगातार संपर्क में रहा हूं। मैं स्वयं भी दोनों देश की मुलाकात कर चुका हूं। बहुत से लोगों का एक भ्रम है कि भारत न्यूट्रल है। मैं साफ करना चाहता हूं, भारत न्यूट्रल नहीं है। हमारा अपना एक पक्ष है और हमारा पक्ष है शांति, पीस. 2030 ஆண்டுக்குள் இரு நாடுகளுக்கும் இடையிலான வர்த்தகத்தை 500 பில்லியன் அமெரிக்க டாலராக உயர்த்த இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருப்பதாக பிரதமர் கூறினார். இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பை உறுதி செய்ய எண்ணெய் மற்றும் எரிவாயு வர்த்தகத்தை வலுப்படுத்த முடிவு செய்திருப்பதாகவும், எரிசக்தி உள்கட்டமைப்பு காரணமாக முதலீடு அதிகரிக்கும் என்றும் நரேந்திர மோடி நம்பிக்கை தெரிவித்தார். 2030 तक 2 गुना से भी अधिक बढ़ाकर $500 बिलियन तक पहुंचाने का लक्ष्य निर्धारित किया है. हमारी टीमें एक पारस्परिक लाभकारी ट्रेड एग्रीमेंट को शीघ्र संपन्न करने पर काम करेगी. செய்தியாளர்களிடம் பேசிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப், பிரதமர் நரேந்திர மோடி தமது நீண்ட நாள் நண்பர் என்றும் அவர் மிகப்பெரிய தலைவர் என்றும் புகழாரம் சூட்டினார். அமெரிக்காவிடம் இருந்து எண்ணெய் மற்றும் எரிவாயுவை இந்தியா கொள்முதல் செய்யும் என தெரிவித்த அவர், பாதுகாப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்த இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன என்று கூறினார். இந்தியாவுக்கு ராணுவ தளவாடங்களின் விற்பனையை அதிகரிக்க அமெரிக்கா முடிவு செய்துள்ளதாகவும், இந்தியாவுக்கு F-35 ரக போர் விமானங்களை வழங்க தீர்மானித்துள்ளதாகவும் டிரம்ப் கூறினார். மேலும் பல கோடி டாலர் மதிப்பிலான ராணுவ தளவாட விற்பனையை மேற்கொள்ளவும் ஒப்புக்கொள்ளப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். மும்பை பயங்கரவாத தாக்குதலின் முக்கிய குற்றவாளியான தகாவூர் ராணாவை இந்தியாவிடம் ஒப்படைக்க அமெரிக்கா முடிவு செய்திருப்பதாக அதிபர் டிரம்ப் தெரிவித்தார். In the U.S.-India trading relationship with the goal of signing an agreement, and we want a certain level playing field, which we really think we're entitled to, and he does also, in fairness. So we're going to work on that very hard, and we can make up the difference very easily with the deficit, with the sale of oil and gas, LNG, of which we have more than anybody in the world. The Prime Minister and I also reached an important agreement on energy that will restore the United States as a leading supplier of oil and gas to India. It will be hopefully their number one supplier. அமெரிக்க அதிபராக இரண்டாவது முறையாக டிரம்ப் பொறுப்பேற்ற பிறகு அவரை பிரதமர் நரேந்திர மோடி சந்திப்பது இது முதல் முறை என்பது குறிப்பிடத்தக்கது. பிரதமர் நரேந்திர மோடி தமது அமெரிக்க பயணத்தை முடித்துக் கொண்டு தாயகத்திற்கு புறப்பட்டார். பிரதமர் நரேந்திர மோடியின் அமெரிக்க பயணம் இந்தியா அமெரிக்கா நல்லுறவுக்கு இரு நாட்டு தலைவர்களும் முன்னுரிமை அளிப்பதை எடுத்துக்காட்டியிருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் கூறியுள்ளது. வாஷிங்டனில் செய்தியாளர்களிடம் பேசிய வெளியுறவு செயலாளர் விக்ரம் மிஸ்ரி, உத்தி முதல் பாதுகாப்பு ஒத்துழைப்பு வரை பரஸ்பர உறவின் பல்வேறு அம்சங்கள் தலைவர்களின் பேச்சுவார்த்தையில் இடம்பெற்றிருந்ததாக கூறினார். பாதுகாப்பு, வர்த்தகம் மற்றும் பொருளாதார ஒத்துழைப்பு, தொழில்நுட்பம், எரிசக்தி, பாதுகாப்பு, மக்களுக்கிடையிலான தொடர்புகள், பிராந்திய மற்றும் உலகளாவிய விஷயங்கள் குறித்து இந்த பயணத்தின் போது பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டதாக அவர் குறிப்பிட்டார். Discussions covered a lot of ground.
the entire gamut of the relationship, ranging from strategic and security cooperation, defense, trade and economic engagement, technology, energy security, and people-to-people linkages, as well as regional and global issues of concern were dealt with. அமெரிக்கா சென்ற பிரதமர் நரேந்திர மோடி அங்கு தொழிலதிபர் எலான் மஸ்க், குடியரசுக் கட்சியின் முக்கிய தலைவர் விவேக் ராமசாமி, அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வால்ட்ஸ் உள்ளிட்டோரை சந்தித்து பேசினார். ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனர் எலான் மஸ்கை நேற்று சந்தித்த பிரதமர் தொழில்நுட்பம், செயற்கை நுண்ணறிவு, எரிசக்தி, சிறந்த ஆளுகை உள்ளிட்ட துறைகளில் ஒத்துழைப்பை மேம்படுத்துவது குறித்து விவாதித்தார். இதுகுறித்து பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ் வலைதள பதிவில் எலான் மஸ்கை சந்தித்ததில் மகிழ்ச்சி எனவும் இந்தியாவின் சீர்திருத்த நடவடிக்கைகள் குறித்து அவருடன் விவாதித்ததாகவும் குறிப்பிட்டுள்ளார். இதனைத் தொடர்ந்து இந்திய அமெரிக்க தொழிலதிபரும் குடியரசுக் கட்சியின் முக்கிய தலைவருமான விவேக் ராமசாமியை பிரதமர் சந்தித்தார். இந்தியா அமெரிக்கா இருதரப்பு உறவுகள், புத்தாக்கம், உயிரி தொழில்நுட்பம், எதிர்காலத்தை வடிவமைக்கும் தொழில் முனைவு ஆகியவை பற்றி இருவரும் விவாதித்ததாக வெளியுறவு செய்தி தொடர்பாளர் ரன்தீப் ஜெய்ஸ்வால் கூறியுள்ளார். வாஷிங்டனில் அமெரிக்காவின் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக்கேல் வால்ட்ஸையும் பிரதமர் சந்தித்து பேசினார். இது தொடர்பாக பிரதமர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில் பாதுகாப்பு, தொழில்நுட்பம் உட்பட இந்தியா அமெரிக்கா உறவுகளின் முக்கிய அம்சங்கள் குறித்து விவாதித்ததாக குறிப்பிட்டுள்ளார். செயற்கை நுண்ணறிவு, செமிகண்டக்டர்கள், விண்வெளி போன்ற துறைகளில் ஒத்துழைப்புக்கான வலுவான வாய்ப்புகள் குறித்தும் விவாதிக்கப்பட்டதாக பிரதமர் கூறியுள்ளார். 2000 ஆண்டுகளுக்கு மேலாக ஆழமான கலாச்சார உறவுகளை இந்தியாவும் தாய்லாந்தும் பகிர்ந்து வந்துள்ளதாக பிரதமர் நரேந்திர மோடி கூறியுள்ளார். தாய்லாந்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஆன்மீக கலாச்சார உரையாடல் நிகழ்ச்சியில் காணொலி மூலம் உரையாற்றிய அவர், இந்தியாவின் கிழக்கு நோக்கிய கொள்கையும் தாய்லாந்தின் மேற்கு நோக்கிய கொள்கையும் ஒன்றுக்கொன்று உறுதுணையாக பரஸ்பர முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சியை ஊக்குவிப்பதாக கூறினார். இரு நாடுகளுக்கும் இடையிலான நட்புறவில் இந்த மாநாடு மற்றொரு வெற்றிகரமான அத்தியாயம் என பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். தாய்லாந்து வளமான கலாச்சாரம், வரலாறு மற்றும் பாரம்பரியம் கொண்டது என குறிப்பிட்ட பிரதமர், ஆசியாவின் பகிரப்பட்ட தத்துவ ஆன்மீக பாரம்பரியத்துக்கு இது அழகிய எடுத்துக்காட்டாக திகழ்கிறது என்று கூறினார். புல்வாமா பயங்கரவாத தாக்குதல் தினமான இன்று அதில் உயிரிழந்த வீரர்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி, உள்துறை அமைச்சர் அமித் ஷா ஆகியோர் மரியாதை செலுத்தியுள்ளனர். பிரதமர் நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 2019ஆம் ஆண்டு புல்வாமாவில் தங்கள் இன்னுயிரை ஈந்த துணிச்சல்மிக்க வீரர்களுக்கு மரியாதை என்று கூறியுள்ளார். உயிர்நீத்த வீரர்களின் தியாகத்தையும் நாட்டுக்கு அவர்கள் காட்டிய அசைக்க முடியாத அர்ப்பணிப்பையும் வரும் தலைமுறையினர் ஒருபோதும் மறக்க மாட்டார்கள் என்று அவர் தெரிவித்துள்ளார். உள்துறை அமைச்சர் அமித் ஷா வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் 2019ஆம் ஆண்டு இதே நாளில் புல்வாமாவில் கோழைத்தனமான பயங்கரவாத தாக்குதலில் உயிர் தியாகம் புரிந்த வீரர்களுக்கு நாட்டின் சார்பில் தமது உளப்பூர்வமான மரியாதையை செலுத்துவதாக கூறியுள்ளார். முழு மனித குலத்திற்கும் மிகப்பெரிய எதிரியாக இருக்கும் பயங்கரவாதத்திற்கு எதிராக உலகம் ஒன்று சேர்ந்துள்ளது என்று அவர் தெரிவித்துள்ளார். மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை இணை அமைச்சர் எல் முருகன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், நாட்டுக்காக தங்கள் இன்னுயிர்களை தியாகம் செய்த 40 துணிச்சல் மிக்க CRPF வீரர்களுக்கு மரியாதை செலுத்தியுள்ளார். அவர்களது தைரியம், அர்ப்பணிப்பு, தன்னலமற்ற தியாகம் ஆகியவை நமது உள்ளங்களில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என அவர் கூறியுள்ளார். நமது தியாகிகளின் நினைவாக தலை வணங்கி மரியாதை செலுத்துவோம் என்று கூறியுள்ள அவர், பயங்கரவாதத்திற்கு எதிராக இந்தியா உறுதியுடன் நிற்கிறது என்றும், பாதுகாப்பான வலுவான தேசத்தை கட்டமைப்பதில் வீரர்களின் துணிச்சல் தொடர்ந்து நம்மை ஊக்குவிக்கும் என்று தெரிவித்துள்ளார். சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். Hi, I am Ravi, driving my CNG auto for many years. Happy with the mileage I get with this. Hi, I'm Rajesh. I switched to compressed natural gas a few months back. CNG gives high performance at affordable cost and it is easily available. Plus, CNG is a non-polluting fuel thanks to its higher ignition temperature.
Switch to CNG today. விவசாயிகளின் வளர்ச்சிக்காக இந்திய அரசு பல திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. விவசாயிகளின் விளைபொருட்களை அறுவடை செய்த உடனேயே அறிவியல் சேமிப்பு கட்டமைப்பில் பாதுகாப்பாக சேமித்து சந்தையில் சரியான விலை கிடைத்த பின்னரே விற்பனை செய்ய வேண்டும் என அரசு நம்பிக்கை கொண்டுள்ளது. விவசாயிகள் மூலம் WDRA பதிவு செய்யப்பட்ட கிடங்குகளில் வைக்கப்பட்டுள்ள பொருட்களுக்கு விவசாயிகள் வங்கியில் கடன் பெறலாம். இந்திய அரசு டிஜிட்டல் கேட்வே கிசான் உபஜ் நிதியை உருவாக்கியுள்ளது. இதனால் விவசாயிகள் மீண்டும் மீண்டும் வங்கிக்கு செல்ல வேண்டிய அவசியமில்லை. விவசாயிகள் ஜன் சமர்த் போர்ட்டலில் பதிவு செய்வார்கள். கேட்வே விதி இன்ஜின் விண்ணப்பதாரின் தகுதியை சரிபார்த்து பல்வேறு விருப்பங்களை வழங்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட விருப்பத்தின் அடிப்படையில் சம்பந்தப்பட்ட வங்கி கடன் தொகையை வழங்கும். இந்த டிஜிட்டல் கேட்வே மூலம் அவர்கள் தங்கள் விளைபொருட்களை சரியான விலைக்கு விற்கும் சுதந்திரத்தை பெறுவார்கள். செய்திகள் தொடர்கின்றன. மகாராஷ்டிரா மாநிலத்தில் புதிய குற்றவியல் சட்டங்கள் அமல்படுத்தப்பட்டிருப்பது குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா அம்மாநில முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸுடன் ஆலோசனை மேற்கொண்டார். இந்த ஆலோசனைக் கூட்டத்தில் அம்மாநிலம் முழுவதும் உள்ள காவல் நிலையங்கள், சிறைச்சாலைகள், நீதிமன்றங்கள், விசாரணை அமைப்புகள் ஆகியவற்றின் தற்போதைய நிலை குறித்து விவாதித்தார். இக்கூட்டத்தில் மகாராஷ்டிர மாநில காவல்துறை தலைவர் மற்றும் உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டனர். இந்த ஆலோசனைக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் தேவேந்திர பட்னாவிஸ் 2 லட்சம் காவலர்களுக்கு புதிய குற்றவியல் சட்ட நடைமுறைகள் குறித்து பயிற்சி வழங்கப்பட்டிருப்பதாக தெரிவித்தார். கடந்த 10 ஆண்டு கால பாஜக ஆட்சியில் ஊரக உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்கு 28,52,000 கோடி ரூபாய் முதலீடு செய்யப்பட்டிருப்பதாக மத்திய பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் 114 உள்கட்டமைப்பு சார்ந்த திட்டங்களுக்கான தொடக்க விழா நடைபெற்றது. இதில் மத்திய அமைச்சர்கள் ராஜ்நாத் சிங், நிதின் கட்கரி ஆகியோர் கலந்து கொண்டு புதிய திட்டங்களை தொடங்கி வைத்தனர். விழாவில் உரையாற்றிய அமைச்சர் ராஜ்நாத் சிங், நாட்டில் உள்கட்டமைப்பு புரட்சியை மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி ஏற்படுத்தியிருப்பதாக பெருமிதம் தெரிவித்தார். ஊரக உள்கட்டமைப்பை பொறுத்தவரை 2014ஆம் ஆண்டு முதல் 2024ஆம் ஆண்டு வரையிலான காலகட்டத்தில் மத்திய அரசு 28,52,000 கோடி ரூபாய் முதலீடு செய்திருப்பதாக கூறினார். ஆனால் 2004ஆம் ஆண்டு முதல் 2014ஆம் ஆண்டு வரையிலான முந்தைய ஆட்சியில் 1,78,000 கோடி ரூபாய் மட்டுமே உள்கட்டமைப்பு வசதிகளுக்கு முதலீடு செய்யப்பட்டதையும் அமைச்சர் ராஜ்நாத் சிங் சுட்டிக்காட்டினார். மஸ்கட்டில் நடைபெறவுள்ள இந்திய பெருங்கடல் நாடுகள் மாநாட்டில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கலந்து கொள்ள உள்ளார். 8வது இந்திய பெருங்கடல் நாடுகள் மாநாடு பிப்ரவரி 16, 17ஆம் தேதிகளில் மஸ்கட்டில் நடைபெற உள்ளது. கடல்சார் கூட்டாண்மையின் புதிய எல்லைகள் என்ற தலைப்பில் இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளது. இந்தியா, ஓமன் வெளியுறவு அமைச்சர்களால் நடத்தப்படும் இந்த மாநாட்டில் உறுப்பு நாடுகளாக உள்ள 30 நாடுகளுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சக ஆலோசகருக்கும் அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது எனவும் இதில் பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சக ஆலோசகராக உள்ள முகமது தௌஹித் ஹுசைன் கலந்து கொள்வார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த மாநாட்டின் ஒரு பகுதியாக பங்களாதேஷ் வெளியுறவு அமைச்சக ஆலோசகரை மத்திய அமைச்சர் ஜெய்சங்கர் சந்தித்து பேச உள்ளார். அப்போது பங்களாதேஷில் உள்ள இந்தியர்கள் பாதுகாப்பு உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் குறித்து விவாதிக்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும். அங்க பார்த்தா திட்டு, இங்க தொட்டா திட்டு. ஃபீஸ் கல்லூரிக்கு இது கட்டையாகணும், கட்ட முடியல, வேற வழியும் இல்லை. அவளுக்கிட்ட போய் ஐ லவ் யூன்னு சொல்லிட்டோம். மொத்தமே 2.5 ஏக்கர் 3 ஏக்கர் தான் மொத்தமே. நஞ்சியும் புஞ்சியும் சேர்த்து நீ போய் என் பங்குக்கு அந்த நெல் வாங்கினுவான்ற சாப்பாடு.
Are you tired of filling fuel for your vehicle often? Switching to fuel-efficient driving is the only way out. Save fuel cost by predicting the traffic ahead of you so you can slow down by coasting. Maintain driving speed below 55 kilometers per hour. Use the right gear and clutch. Use air conditioning sparingly. Avoid idling your vehicle at red light. Drive smarter and fuel your savings. செய்திகள் தொடர்கின்றன. நீலகிரி மாவட்டத்தில் 85 அரசு தொடக்க பள்ளிகளை மூடும் நடவடிக்கைகளை திமுக அரசு மேற்கொண்டிருப்பது கண்டனத்திற்குரியது என மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்புத்துறை இணையமைச்சர் எல் முருகன் கூறியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 15 மாணவர்களுக்கும் குறைவாக உள்ள பள்ளிகளின் விவரங்களை மாவட்ட தொடக்க கல்வி அலுவலர் சேகரித்திருப்பதாகவும் மொத்தம் 85 பள்ளிகளை மார்ச் மாதத்திற்குள் மூடும் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக அதிர்ச்சி தகவல் வெளியாகியிருப்பதை சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு மாற்றுச் சான்றிதழ் வழங்கி அருகில் உள்ள பள்ளிகளில் சேர்க்க நடவடிக்கை எடுக்குமாறு கல்வித்துறை ஆய்வுக் கூட்டத்தில் முடிவு செய்திருப்பது தெரியவந்திருப்பதாக கூறியுள்ளார். திமுக அரசின் இந்த நடவடிக்கையால் விளிம்பு நிலை மக்களின் கல்வி, குழந்தைகளின் அடிப்படை உரிமை உள்ளிட்டவை தடைபடும் அபாயம் ஏற்பட்டிருப்பதாகவும் இணையமைச்சர் குறிப்பிட்டுள்ளார். போக்குவரத்து வசதியற்ற மலை கிராமங்களிலும் வனங்கள் அடர்ந்த பகுதிகளிலும் அரசு பள்ளி மட்டுமே மக்களின் ஒரே நம்பிக்கையாக திகழ்வதாக கூறியுள்ள அவர், பள்ளி கல்விக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை முறையாக செலவிடாமல் மடைமாற்றம் செய்வதால் தமிழகத்தில் அரசு பள்ளிகள் பெரும் நெருக்கடியை சந்தித்து வருவதாக குற்றம் சாட்டியுள்ளார். எங்கும் ஊழல், எதிலும் ஊழல் என்று மாறிவிட்ட அரசு நிர்வாகத்தால் ஏழை எளிய மற்றும் பட்டியலின மக்கள் பெரும் பாதிப்பை சந்தித்து வருவதாக கூறியுள்ளார். எனவே விளிம்பு நிலை மக்களுடைய குழந்தைகளின் எதிர்காலத்துடன் விளையாடும் விபரீதத்தை முதலமைச்சர் உடனடியாக நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் இணையமைச்சர் எல் முருகன் வலியுறுத்தியுள்ளார். அனைத்து மக்களின் சொந்த வீடு கனவு திட்டத்தை நனவாக்க தமிழக அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கூறியுள்ளார். சென்னை வர்த்தக மையத்தில் வீடுகள் விற்பனை கண்காட்சியை தொடங்கி வைத்து பேசிய அவர், தமிழ்நாட்டில் 48% மக்கள் நகர்ப்புறங்களில் வசிப்பதாக கூறினார். சென்னை நகரத்தை சுற்றியுள்ள மீஞ்சூர், திருவள்ளூர், திருமழிசை, மாமல்லபுரம், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம், மறைமலை நகர், ஸ்ரீபெரும்புதூர், பரந்தூர் பகுதிகளில் நிலையான வளர்ச்சியை ஏற்படுத்த புதுநகர வளர்ச்சி திட்டங்கள் தயாரிக்கப்பட்டு வருகிறது என்ற தகவலை முதலமைச்சர் தெரிவித்தார். சென்னையை சேர்ந்த 12 ஏரிகள், குளங்களை மேம்படுத்தி சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு இல்லாத பகுதிகளாக மாற்றப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். செங்கல்பட்டு, மாமல்லபுரம் ஆகிய இடங்களில் புதிய பேருந்து முனையங்கள் அடுத்த ஆண்டு அமைக்கப்படும் என்றும் முதலமைச்சர் தெரிவித்தார். கோவை, மதுரை, ஓசூர், திருச்சி, சேலம் உள்ளிட்ட 136 நகரங்களுக்கான திட்டங்கள் தீட்டப்பட்டு வருகின்றன என்றும், கோவை, மதுரைக்கான முழுமையான திட்டம் அடுத்த மாதத்திற்குள் வெளியிடப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். கட்டிடங்களை கட்டுவதற்கு ஒற்றை சாளர முறையில் அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது என்று கூறிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின், மனை கட்டிட விண்ணப்பங்களுக்கான ஒப்புதல் விரைவாக, வெளிப்படையாக வழங்கப்படுகிறது என்றும் தெரிவித்தார். மேம்படுத்தவும், போக்குவரத்து முனையங்களை பரவலாக்கவும் சிஎம்டிஏ மூலமாக கிளாம்பாக்கம், மாதவரம் மற்றும் குத்தம்பாக்கம் ஆகிய இடங்கள்ல 3 புதிய புறநகர் பேருந்து முனையங்களை உருவாக்கி இருக்கிறோம். குத்தம்பாக்கம் பேருந்து முனையம் விரைவில் மக்களுடைய பயன்பாட்டிற்கு வர இருக்கு. சென்னை பெருநகர மண்டல போக்குவரத்து தேவைகளை கருத்திலே கொண்டு தமிழ்நாட்டின் நீண்டகால வளர்ச்சிக்கான இலக்கை அடைகிற வகையில செங்கல்பட்டு மற்றும் மாமல்லபுரத்துல நவீன போக்குவரத்து முனையங்கள் அடுத்த ஆண்டு திறக்கப்பட இருக்கு. வரலாற்று சிறப்புமிக்க மகா கும்பமேளாவில் புதிய கின்னஸ் சாதனை படைக்கப்பட்டுள்ளது. கங்கை, யமுனை, சரஸ்வதி நதிகள் சங்கமிக்கும் திரிவேணி சங்கமத்தில் நடைபெறும் கும்பமேளாவில் தினசரி லட்சக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி வருகின்றனர். புனிதமான கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் பணியில் 300 துப்புரவு பணியாளர்கள் இரவு பகல் பாராது ஈடுபட்டு வருகின்றனர். இந்த மெகா நதி தூய்மை பணி கின்னஸ் உலக சாதனையாக அங்கீகரிக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்து மகிழ்ச்சி தெரிவித்துள்ள மகா கும்பமேளா நிகழ்ச்சி தலைமை செயல் அதிகாரி ஆகாங்ஷா ராணா, நதி தூய்மை பணிக்கு வழங்கப்பட்டிருக்கும் முதல் கின்னஸ் சாதனை அங்கீகாரம் இது என தெரிவித்துள்ளார். மேலும் வரக்கூடிய நாட்களில் 15,000 தூய்மை பணியாளர்களை கொண்டு மற்றொரு சாதனை நிகழ்த்தப்பட இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் தமிழக அரசு மருத்துவமனைகளில் ஏற்படும் உயிரிழப்புகள் அதிகரித்துள்ளதாக பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார்.
இது குறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், திருநெல்வேலி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் மருத்துவர் இல்லாத காரணத்தால் உதவியாளர் ஊசி போட்டதால் தென்காசியை சேர்ந்த 4 வயது சிறுவன் உயிரிழந்ததாக கூறியுள்ளார். மருத்துவமனைகளில் போதிய மருத்துவர்கள் இல்லாததால் இந்த உயிரிழப்புகள் ஏற்படுகிறது என்றும், கடந்த 4 ஆண்டுகளில் மருத்துவர்கள் நியமனம் தாமதமாகியுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் அருகே உள்ள தனியார் பொறியியல் கல்லூரியில் இந்திய தர நிர்ணய அமைவனத்தின் உலகின் மிகப்பெரிய BIS முத்திரை பதிவு ஓவியத்தை படைக்கும் சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றது. உலக நுகர்வோர் தினத்தை முன்னிட்டு நடைபெற்ற நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக மத்திய உணவு மற்றும் நுகர்வோர் விவகாரங்கள் துறை நாடாளுமன்ற நிலைக்குழுவின் தலைவர் கனிமொழி, ஸ்ரீபெரும்புதூர் சட்டமன்ற உறுப்பினர் செல்வ பெருந்தகை உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். பின்னர் நிகழ்ச்சியில் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி, போட்டி பொருளாதாரத்தின் காரணமாக பல்வேறு தொழில் நிறுவனங்கள் மக்களை கவரும் வகையில் பல்வேறு உத்தரவாதங்களை அளித்து வருவதாக கூறினார். இவற்றை சரி தவறு என ஆராய்ந்து மக்கள் பயன்படுத்த வேண்டும் என்றும், அதற்காக இந்திய தர நிர்ணய அமைப்பு தொடர்ந்து செயல்பட்டு வருவதாகவும், மக்களும் அதனை பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நாம் பயன்படுத்தக்கூடிய பொருட்களுடைய தரம் அப்படிங்கிறது அது நம்ம கையில் இருக்கணும். அதுக்கு அதிகாரம் படைத்தவர்களாக நாம் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் BIS ஆக இருக்கட்டும், இல்லைன்னா எந்த ஸ்டாண்டர்ட்ஸை நிர்ணயிக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தாலும் இதைத்தான் அது தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறது. ஏன்னா we cannot allow the manufacturing process entirely is for the benefit of the consumer. முன்னதாக உலக நுகர்வோர் தினத்தையொட்டி நடைபெற்ற பல்வேறு ஓவிய போட்டிகளில் கல்லூரி மாணவர்கள் கலந்து கொண்டனர். BIS முத்திரைகள் மூலம் உருவாக்கப்பட்ட லட்சினையை நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி பார்வையிட்டார். இதுகுறித்து DD தமிழ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில், இந்திய தர நிர்ணய அமைப்பின் தென்மண்டல அறிவியல் அலுவலர் மீனாட்சி, நுகர்வோரின் உரிமையை அனைவரிடத்திலும் எடுத்துச் செல்லும் வகையில் இந்த சாதனை நிகழ்ச்சி நடைபெற்றதாக தெரிவித்தார். நமது நாட்டில் தயாரிக்கப்படும் பொருட்கள் இந்திய தர கோட்பாடுகளுக்கு ஏற்ப தயாரிக்கப்பட்டு பரிசோதனை செய்யப்பட்டு நுகர்வோருக்கு சரியான தரத்தில் பொருட்கள் சேர வேண்டும் என்பதில் நமது அரசாங்கம் மிக முக்கியத்துவம் வாய்ந்த செயல்களை செய்து கொண்டு வருகிறது. இதன் சார்பாக இன்று லோகோ பிரிண்டிங் ஒரு வேர்ல்டு அட்டெம்ப்டுக்காக நாங்கள் இன்று செய்து கொண்டு வந்து நுகர்வோரை எஜுகேட் செய்து கொண்டு வந்திருக்கிறோம். 38வது தேசிய விளையாட்டுப் போட்டிகள் இன்றுடன் நிறைவடைந்தன. இதில் 68 தங்கப் பதக்கங்களுடன் சர்வீசஸ் மற்றும் விளையாட்டு கட்டுப்பாட்டு வாரிய அணி முதலிடம் பிடித்தது. கடந்த மாதம் 28ஆம் தேதி உத்தராகண்ட் மாநிலத்தில் இந்த போட்டிகளை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். இதில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த விளையாட்டு வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். துப்பாக்கி சுடுதல், பளுதூக்குதல், தடகளம் என பல்வேறு பிரிவுகளில் போட்டிகள் நடத்தப்பட்டன. இப்போட்டிக்கான பதக்கப்பட்டியலில் 68 தங்கம், 26 வெள்ளி, 27 வெண்கலம் என மொத்தம் 121 பதக்கங்களுடன் சர்வீசஸ் மற்றும் விளையாட்டு கட்டுப்பாட்டு வாரிய அணி முதலிடம் பிடித்தது. 54 தங்கப் பதக்கங்களுடன் மகாராஷ்டிரா 2வது இடத்தையும், 48 தங்கப் பதக்கங்களுடன் ஹரியானா 3வது இடத்தையும் பிடித்துள்ளது. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10 மணிக்கு. வணக்கம். The heart of your kitchen is the LPG gas stove. My ISI and BIS certified LPG stove is the source of heat needed to cook my favorite meals, so I can safely and happily enjoy cooking.
வணக்கம் நேர்களே, இன்றைய எதிரும் புதிரும் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். வக்ஃபு மசோதாவை மாற்றி அமைக்க வேண்டும், வக்ஃபு சட்ட திருத்தங்களை கொண்டு வர வேண்டும் என்பது தற்போதைய அரசாங்கத்தின் கொள்கையாக இருந்து இது நாடாளுமன்றத்தில் ஒரு 6 மாதங்களுக்கு முன்னால் அறிமுகம் செய்யப்பட்டு எதிர்கட்சிகள் அன்றைய தினமும் கூட ஒரு பெரிய எதிர்ப்பை தெரிவித்தன. இந்த வக்ஃபு சட்ட திருத்தங்கள்ல பல்வேறு மாறுதல்கள் தேவைப்படுகின்றன அப்படிங்கிறதை முன்வைத்தனர். அந்த கோரிக்கையை ஏற்று ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, அதாவது நாடாளுமன்றத்தின் கூட்டுக்குழுவுக்கு இந்த வக்ஃபு மசோதா அனுப்பப்பட்டு எதிர்கட்சிகள் முக்கியமாக காங்கிரஸ் உட்பட பல்வேறு எதிர்கட்சிகளும் இந்த நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் உறுப்பினராக இருந்து 6 மாத காலம் ஆய்வு செய்த பிறகு நேற்றைய தினம் மீண்டும் நாடாளுமன்றத்தில் இந்த கூட்டுக்குழுவின் அறிக்கை, வக்ஃபு மசோதா சம்பந்தப்பட்ட அறிக்கை சமர்ப்பிக்கப்படுகிறது. இது சமர்ப்பித்தவுடன் மீண்டும் எதிர்கட்சிகள் எல்லாம் அமளியில் ஈடுபடுகின்றன. தங்களுடைய கருத்துக்கள் எல்லாம் இந்த மாற்றியமைக்கப்பட்ட அறிக்கையிலும் கூட இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கின்றன. என்ன நடக்கிறது வக்ஃபு மசோதாவை பொறுத்தவரை இன்றைய நிகழ்ச்சியில் நாம் அலசவிருக்கிறோம். நிகழ்ச்சியில் நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருக்கிறார் உச்சநீதிமன்றத்தின் வழக்கறிஞர் பிரியதர்ஷினி அவர்கள். வரவேற்கிறோம். வணக்கம். இணையத்தின் வாயிலாக நம்மோடு இணைந்திருக்கிறார் பத்திரிகையாளர் திரு KKR ஆதித்தன் அவர்கள். வணக்கம் சார். மேடம், இந்த வக்ஃபு மசோதாவை பொறுத்த வரைக்கும் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கடந்த 6 மாசமா இதுல ஒர்க் பண்ணிருக்கிறாங்க. காங்கிரஸ் உட்பட, திமுக உட்பட எல்லா எதிர்கட்சிகளும் தங்களுடைய கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். என்ன மாறுதல்களை இப்ப இருக்கக்கூடிய அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு பின்பு வந்திருக்கக்கூடிய அந்த மசோதாவில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் என்னென்ன இருக்கு? ரொம்ப கான்கிரீட்டா சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த முஸ்லிம் நான் முஸ்லிம் இன்டர்ஃபியரன்ஸ், அதாவது நான் முஸ்லிம் மெம்பர்ஸ் வந்து வக்ஃப் போர்ட்ல இருக்கிறத பத்தி ரொம்ப நம்ம வந்து we've been discussing a lot. இப்ப அது வந்து என்னன்னு டிஃபைன் பண்ணிருக்காங்க அப்படின்னா, ரிலிஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல அவங்க எந்த ஒரு டெசிஷன்ஸும் எடுக்கக்கூடாது. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் பெர்ஸ்பெக்டிவ்லயும் ஃபினான்ஷியல் அசிஸ்டன்ஸ்க்கு மட்டும் அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்க. மற்றபடி ரிலிஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ்னு வரும்போது நான் முஸ்லிம்ஸா இருக்கிற மெம்பர்ஸ் வந்து they will not participate அப்படின்றது ஒரு ரொம்ப தெளிவான ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுத்திருக்கிறது. இப்போ ஜேசிபிக்கு அப்புறமா அதாவது ஒரு எக்ஸ்பர்ட்டை உள்ள கொண்டு வரும். அவர் ஒரு இஸ்லாமியராக இல்லாம மற்ற மதத்தினராக இருந்தாலும் அவர் ஒரு எக்ஸ்பர்ட் என்ற அடிப்படையில மட்டும்தான் அவரை பார்க்க வேண்டும். கரெக்ட். அந்த எக்ஸ்பர்ட்டோட லிமிடேஷன் கூட பாத்தீங்கன்னா அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ரோல் அண்ட் பினான்சியல் ரோல்ஸ்ல மட்டும்தான் இருக்குமே தவிர ரிலிஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ்னு வரும்போது முஸ்லிம்ஸ் நான் முஸ்லிமா இருக்கிறவங்களுக்கு, ஏன்னா நமக்கு அந்த ஒரு அவங்களோட ரிலிஜியஸ் ஐடியாலஜி நமக்கு புரியாததுனால சோ அவங்க வந்து ரிலிஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல எதுவுமே கொடுக்க கூடாதுன்றது ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ரெண்டாவது விஷயம், ஃபர்ஸ்ட் வந்து அந்த அமெண்ட்மெண்ட் பில் நம்ம வந்து ப்ரப்போஸ் பண்ண டைம்ல என்ன இருந்ததுன்னா, எந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டி வந்து வக்ஃப் ப்ராப்பர்ட்டின்னு டிசைன் அதை வந்து ஃபைனலைஸ் பண்ற அத்தாரிட்டி வந்து நமக்கு டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கையில கொடுத்திருந்தாங்க. இப்ப அது டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் கையில கிடையாது. அத்தாரிட்டி டு டிஃபைன் இதுதான் வக்ஃப் ப்ராப்பர்ட்டி அப்படின்ற டிஃபினிஷன் கொடுக்கறது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருக்கிற ஒரு அத்தாரிட்டி கையில கொடுத்திருக்காங்க. சோ இது ரெண்டும் ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபரன்ஸ் ஃப்ரம் அமெண்ட்மெண்ட் பில்ல இருந்து ஜேசிபில இருந்து நமக்கு வந்து ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டிக்கு பிறகு வந்திருக்கக்கூடியது. சரி, ஆனாலும் கூட நீங்க பார்த்திருப்பீங்க, நாடாளுமன்றத்துல 2 அவைகளிலும் எதிர்கட்சிகள் பெரிய அளவுல ஒரு அமளியில ஈடுபட்டார்கள். கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது, வெளிநடப்பெல்லாம் நடந்தது. முக்கியமான கருத்துக்கெல்லாம் ஏற்கப்பட்ட பிறகும் கூட இந்த பிரச்சனை வருவதற்கான காரணம் இல்லை. அவர்கள் இன்னுமே கூட முன்வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன மாதிரி? அவங்க அதாவது அந்த ஆப்போசிஷன்ஸ்ல இருக்கிறவங்க எடுக்கிற ஒரு ஸ்டாண்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா, நாங்க கொடுத்திருக்கிற பாயிண்ட்ஸை வந்து நீங்க வந்து சப்மிட் பண்ணல, ஃப்ளோர் ஆஃப் லோக்சபால வந்து நீங்க அதை பிரசென்ட் பண்ணல அப்படின்றது அவங்களோட ஸ்டாண்டா இருந்தது. ஆனா 13ஆம் தேதி வந்து இதை பிரசென்ட் பண்ண டைம்ல என்ன ஆச்சுன்னா, இத வந்து லோக்சபா ஸ்பீக்கர் ஓம் பிர்லா அவர்கள் வந்து என்னென்ன அவங்களோட பாயிண்ட்ஸா இருந்தாலும், அதாவது டிசென்ஸ் அப்படின்னு சிலது இருக்கும், அதாவது அன்பார்லிமெண்டரி வேர்ட்ஸா யூஸ் பண்ணிருக்கலாம், இல்ல டைரக்ட் அட்டாக்ஸ் இருக்கலாம், ஒருத்தங்களை பத்தி என்ன சொல்றது இல்லீகலா ஏதாவது ஒரு ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுத்திருந்திருக்கலாம். இந்த மாதிரி இதெல்லாம் வந்து நம்ம பார்லிமெண்ட்ல ஃபைல் பண்ண மாட்டோம், ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டில நடந்தது. சோ அதெல்லாம் எடுத்து ஒதுக்கி வச்சதுனாலதான் வந்து இவங்களோட தரப்புல இருந்து எதுவுமே வரல அப்படின்றது இவங்களோட ஒரு அப்போசிஷன்ஸோட ஒரு ஸ்டாண்டா இருந்தது. சோ இப்போ ஓம் பிர்லா அவர்கள் லோக்சபா ஸ்பீக்கர் என்ன சொல்றாங்க, நீங்க அதுவே எனக்கு ஃபைல் பண்ணுங்க, அது கிட்டத்தட்ட ஒரு 250 பேஜ்க்கு இருக்கு அந்த டிசென்ட் நோட் மட்டுமே, அதுவும் எனக்கு ஃபைல் பண்ணுங்க, அதையும் நம்ம வந்து டேபிள் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம அதுக்கேத்த மாதிரி நம்ம வந்து we will discuss it in the parliament அப்படின்றதுதான் இப்போ எடுத்திருக்கிற ஒரு முடிவு. சரி, அதாவது எதிர்கட்சிகள் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி கிட்ட சமர்ப்பித்த பிறகு சேர்க்கப்படாத 250 பக்கங்களையும் இப்போது ஆய்வு இப்ப பார்லிமெண்ட்ல நம்ம கொண்டு வந்து பேசுவோம். அவை சேர்க்கப்படக்கூடியதாக இருந்தால் சேர்த்துக் கொள்வோம் அப்படிங்கிறது சபாநாயகருடைய முடிவாக இப்ப டிஸ்கஷனுக்கு வரும். பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபால டிஸ்கஷன்ல வரும். சரி, தொடர்ந்து பேசுவோம். KKR ஆதித்தன் சார், ஒரு பத்திரிகையாளராக இந்த நகர்வை எப்படி பாக்குறீங்க? ஏன்னா இது முதல் அறிமுகம் செய்யப்பட்ட போது எதிர்கட்சிகள் எதிர்த்தன, அதுல ஒரு நியாயம் இருந்தது.
நாடாளுமன்ற கூட்டுக்குழுவில் அவர்களும் ஒரு அங்கமாக இருந்து அவர்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து அது இப்ப மாறுதலுக்கு உட்பட்டு மீண்டும் அதை நாங்க எதிர்க்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அதுல நியாயம் இருக்கிறதா, இல்ல எந்த அடிப்படையில இது எதிர்க்கப்படுகிறது? உங்களுடைய கருத்தை பதிவு செய்யும். இந்த விஷயத்துல வந்து எதிர்கட்சிகளை பொறுத்தவரையில அவங்க ஜாயிண்ட் கமிட்டியில வந்து இவங்களுடைய கருத்துக்களை ஏற்கலன்னு தான் முதல்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா அதுக்கு வசதியா பார்லிமெண்ட்லயும் அது இடம்பெறல. இப்போ அவங்க சொன்ன மாதிரி அந்த கருத்துக்கள்லாம் இடம்பெறும். ஆனா அது ஏன்னா அந்த பெரும்பாலும் ஆளுங்கட்சி உறுப்பினர்கள் சொல்லிய கருத்துக்கள் தான் ஏற்கப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க. அதனால எதிர்கட்சிகள் கடுமையாக எதிர்த்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் கூட இந்த அடிப்படையிலாவே இந்த மாதிரி இந்த சட்டத்துல கை வைக்க கூடாதுங்கிற மாதிரி தான் எல்லா எதிர்கட்சியுடைய கோரிக்கையா இருக்குது. ஆனா இதை ஏற்கனவே 5 தடவை திருத்தியாச்சு. இப்போ முழுமையா திருத்துறாங்க. மெயினா திருத்துறதுக்கு என்ன காரணம்? ஊழல். ரெண்டாவது அதனுடைய பலன்கள் வந்து அந்த சமுதாய மக்களுக்கு சரியா போய் கிடைக்கல. ஏன்னா இப்ப அந்த வக்ஃப் வாரிய சட்டத்துல கிட்டத்தட்ட 49,000 வழக்குகள் 49,957 வழக்கு இருக்கு. அதுல 10,000 வழக்கு வந்து இஸ்லாமிய மக்கள் போட்ட வழக்கு. அப்ப அவங்களுடைய சமுதாயத்துக்கே வந்து சரியா படல. அது ஒரு மேட்ரு. இன்னொரு வந்து இந்த நம்ம புதிய சட்ட திருத்தத்துல வந்து அந்த வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை எழுதி கொடுத்தவங்களுடைய குடும்பத்தினர் பயன்பெறும் வகையில ஒரு திருத்தம் கொண்டு வராங்க. இந்த பெண்களோ உதவிய மனைவியோ வாரிசுகளோ கொடுக்கறது அதையும் அவங்க வந்து அந்த உள்ளவங்களும் எதிர்க்கிறாங்க. ஆனா இந்த இதுக்கான குழுவுல வந்து நீங்க சொன்ன மாதிரி 2 பெண்கள் நியமனம் வந்து புதிய முயற்சி. அது ஒன்றும் பெரிய அளவுல ஒன்றும் ஏற்பை சந்திக்கல. நான் முஸ்லீம் வந்து மட்டும்தான் அவங்க வந்து அது எதிர்க்கிறாங்க. ஆனா வந்து நம்மளே இப்போ ஒரு பெரும்பான்மை திருப்பதி உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டீங்கன்னா திருப்பதி கோயில் தேவஸ்தானத்துல வந்து சிறுபான்மை மற்ற யாருமே வேலையை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. இப்போ அதே மாதிரி பிரச்சனைகள் வரும்போது இங்கேயும் அதே மாதிரி பிரச்சனை நல்லா இப்போ மாத்திருக்காங்க. ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டிவ் முடிவு மட்டும் தான் இருக்காங்க. அட்மினிஸ்ட்ரேட்டிவ் முடிவு எடுத்தா கூட அது வந்து அதை ஏத்துக்கிறாங்க ஒரு கேள்வி கொடுத்தா. ஏன்னா அதுவும் வேற அது இம்ப்ளாய்ஸ் வேற இதுல போய் பண்ணலாம். ஏன்னா இதனுடைய வருவாயை பெருக்க தான் நோக்கம். வெறும் 200 கோடி வருமானம் வந்துட்டு இருக்கு. 12,000 கோடிக்கு வருமானம் வரக்கூடிய வாய்ப்பு அதுல இருக்கு. இவ்வளவு சொத்து இருக்கும்போது இந்தியாவிலேயே ராணுவத்துக்கும் ரயில்வேக்கும் அடுத்தபடியா பெரிய அளவுல இவ்வளவு சொத்துக்கு வச்ச ஒரு அமைப்பு வந்து அந்த மக்களுக்கும் யூஸ் பண்ணாம மற்றவங்களோட எப்ப பார்த்தாலும் லிஜிஸ்ட்ரேஷன்ல இருக்குது. அதுக்கு நிரந்தர தீர்வு வேணும் தான் இந்த மசோதால சில சரத்துக்களா இருந்துச்சு. ஆனா அதை வந்து மத அடிப்படையில அவங்க இது தங்களோட உரிமையை பறிக்கிறதாக அவங்க இஸ்லாமிய அமைப்புகள்லாம் கருதுறதுனாலதான் இந்த பிரச்சனை ஜாயிண்ட் கமிட்டி போனா இப்போ ஸ்டேட் கவர்மெண்ட் கொடுத்தாச்சு. ஸ்டேட் கவர்மெண்ட் என்ன பண்ணுவாங்க? அவங்க ஒரு அத்தாரிட்டி அவங்க பண்ணத்தான் செய்வாங்க. ஆனா எந்த ஸ்டேட் கவர்மெண்ட் எப்படி பண்றாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது. தமிழ்நாட்டில் உள்ள ஸ்டேட் கவர்மெண்ட் நடவடிக்கை வேற மாதிரி இருக்கலாம். மற்ற ஸ்டேட்டுகளோட நடவடிக்கை வேற மாதிரி இருக்கலாம். அது பிறகுதான் பார்க்கணும். ஆல் இண்டியா லெவல்ல வந்து இப்போ முக்கியமான பிரச்சனை வந்து முன்னால தீர்ப்பாயத்துக்கு மேல எங்கேயும் அதான் ஃபைனல் டிசிஷன். இப்ப அப்படி கிடையாது. தீர்ப்பாயத்துக்கு போற கோர்ட்ல போய் முடிவு எடுக்கலாம். அவங்களுடைய கருத்தை கேட்டு நம்ம இறுதி முடிவு எடுக்கலாம். அதனால தொடர்ந்து பேசுவோம். அவங்களுக்கு ஒரு அதாவது அந்த ஆக்கிரமிப்பு பண்றவங்களுக்கு ஒரு வாய்ப்பு, அவங்கள வெளியேறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பு தான். ஏன்னா அதாவது நம்மளே சொல்றோம் அறநிலைத்துறையில இருந்து கோயிலை விடுவிக்கணும், கோயில் சொத்து எல்லாம் கொள்ளைப்படிக்கணும், அதெல்லாம் சொல்றோம். இதே மாதிரி அதே கோரிக்கை தான் அங்கேயும். வக்ஃப் வாரிய சொத்து எந்த நோக்கத்துக்காக கொடுத்தாங்களோ அதை வந்து நம்ம நிறைவேற்ற முடியாத பொருள் அதில் கடுமையான விடுமுறை கொண்டு வர நல்லதுதான். இன்னொன்று ஒரு விதிமுறை சொன்னாங்க. அதாவது ஒருத்தர் வக்ஃபுக்குன்னு எழுதிட்டு கொடுத்துட்டு ஒரு அடுக்குமாடி குடியிருப்புல இருக்காரு. ஒரு வீட்டை வந்து அவர் கொடுத்துட்டாங்கன்னா அதில் வந்து நமாஸ் பண்ண வந்துட்டாங்கன்னு வைங்களேன். அப்போ அது பெரிய சமூக பிரச்சனைகள் ஏற்படும். அந்த மாதிரி டைம்ல வந்து அது வந்து என்ன நோக்கத்துக்காக அவங்க பண்றாங்கிறத அதை வந்து 5 வருஷம் ஒரு இஸ்லாமியராக இருக்கணும், சில பிரச்சனை இருக்கு. அதனால அதெல்லாம் சில இதெல்லாம் வந்து மற்ற எல்லாம் ஏற்கிறாங்க. ஏன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை உருவாக்கிடக்கூடாது அப்படிங்கிறது. இன்னொன்னு இது வக்ஃப் வாரிய வச்சோம்னா அதுக்கு திரும்ப அவங்களுக்கு இது நம்ம வாங்கவே முடியாதுங்கிற ஒரு இதையே இந்த புதிய சட்டம் வந்து அதை மாத்துது. அது கோர்ட்டுக்கு போய் கூட மாத்தி வேற மாதிரி கொண்டு போனான்னு சொல்றது. அது வந்து அவங்க இஸ்லாமிய தரப்புல எதிர்க்கிறாங்க. ஏன்னா அவங்களுடைய ஒரு நாள் அனுபவிச்சு அந்த பொதுவா வக்ஃபு சொத்துக்களை ஏன்னா குறிப்பிட்டவங்க தான் உட்கார்ந்து அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனுடைய எந்த வரைமுறையும் புரிஞ்சு தொடர்ந்து பேசுவோம். அதாவது இந்த வக்ஃப் சொத்துக்களை பொறுத்த வரைக்கும் சார் சொன்னது போல இந்தியாவில இருக்கக்கூடிய அமைப்புகளின் கீழ் வரக்கூடிய சொத்துக்கள்ல 3வது இடத்துல வக்ஃப் வாரிய சொத்துக்கள் இருக்குதுன்னு சொல்றோம். ஆனா தற்போதைய நிர்வாக நிலவரப்படி இதுல ஒரு வெளிப்படைத்தன்மை இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு தொடர்ந்து முன்வைக்கப்படுகிறது. அது உட்பட வேற என்னென்ன காரணங்களுக்காக இந்த
வக்ஃப் வாரியத்தை சீரமைக்க வேண்டிய அந்த சட்டத்தை சீரமைக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? அதான் இப்ப சார் சொன்ன மாதிரி இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வந்து வக்ஃப் போர்டை வந்து அமெண்ட் பண்ணணும் அப்படின்னு எடுத்த ஒரு ஸ்டெப் கிடையாது. இது எப்பவுமே இன்டிமெண்டா நம்ம வந்து இதை பத்தி பேசிட்டே இருக்கோம். அது வந்து அதோட பேசுவோம், திரும்ப டிஸ்கஷன் ஆரம்பிக்கும், அது அப்படியே வந்து தணிஞ்சு போயிடும். இன்ஃபேக்ட் வந்து நம்ம சச்சார் கமிட்டி 2006ல கூட நம்ம இதை பத்தி பேசணும், வக்ஃப் போர்டு பத்தி பேசினாங்க. அப்போ ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஃபார்ம் பண்ணிருந்தாங்க. 2008ல ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ஃபார்ம் பண்ணி, சோ ஏன்னா இப்போ இருக்கிற கரண்ட் சினாரியோல எல்லாருமே என்ன என்ன நம்புறாங்க அப்படின்னா இது ஆப்போசிஷன் ரூலிங் பார்ட்டி ஆப்போசிஷன் பார்ட்டின்ற ஒரு ஸ்டாண்ட் எடுக்கிறதுனால இந்த கிளாரிபிகேஷன் நான் தரேன். 2008ல காங்கிரஸ் ஓட தலைமையில தான் வந்து இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி நடந்தது 2008ல. சோ 2008ல அந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ராஜ்யசபால அதை பிரசன்டும் பண்றாங்க. அவங்களோட என்னென்ன வந்து கோரிக்கைகள்னு பாத்தீங்கன்னா இதே தான், ரீவேம்ப் பண்ணுங்க, காம்போசிஷனை மாத்துங்க, சீனியர் ஆபீசர்ஸ் எல்லாத்தையும் வந்து சிஇஓஸா இருக்கிறவங்க வந்து சீனியர் பியூரோக்ராட் ஆபீசர்ஸா மாத்துங்க, அன்ஆத்தரைஸ்டா இருக்கிற வந்து ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து திரும்ப அதை ரீஆர்கனைஸ் பண்ணுங்க. எல்லாத்துக்கு முக்கியமா என்ன சொல்றாங்கன்னா நான் முஸ்லிம் இன்டர்வென்ஷன்ஸ் கொண்டு வாங்க இங்க. அதாவது காங்கிரஸ் தலைமையில இருக்கும்போது நான் முஸ்லிம் இன்டர்வென்ஷன் வேணும்னு அங்க குறிப்பிட்டாங்க. 2008ல அவங்க ராஜ்யசபால கொடுத்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி ரிப்போர்ட்ல இருந்தா இப்ப அதை வந்து அடுத்த நிலைமைக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம் இப்ப 2024ல. சோ இது வந்து சடனா நம்ம வந்து பேசி இது ஆன்டி முஸ்லிம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிடையவே கிடையாதுங்க. இது வந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம். அதாவது நம்ம வந்து இவால்வ் ஆற டைம்ல, நம்ம வந்து டெவலப் ஆற டைம்ல எல்லா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸும் அதுக்கு ஏத்த மாதிரி டெவலப் ஆகுதுன்றது ரொம்ப முக்கியம். இப்ப ட்ரிபிள் தலாக் வர டைம்ல நம்ம இதே மாதிரிதான் வந்து நிறைய விஷயங்கள் ஃபேஸ் பண்ணோம். ஆனா இன்னைக்கு ட்ரிபிள் தலாக்கை பொறுத்த வரைக்கும் எத்தனை பெண்கள் வந்து அதுல வந்து they are being beneficial அப்படின்னு சொல்லிட்டு நமக்கே தெரியும். அக்கம் பக்கத்துல பார்க்கும்போது நமக்கே புரியுற ஒரு விஷயம் அது. சிமிலர்லி இன்னைக்கு நாளை பொறுத்த வரைக்கும் நீங்க பாத்தீங்கன்னா படிப்பா இருக்கட்டும், இல்ல வந்து வேலை வாய்ப்பா இருக்கட்டும், எல்லாத்தையுமே வந்து பின்தங்கி இருக்கிறது வந்து நம்ம இஸ்லாமிய சகோதரர்கள் தான். ஏன் அப்படின்னு பார்த்தா அவங்களுக்கு எஜுகேஷன் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்க மாட்டேங்குது, மெடிக்கல் ஃபெசிலிட்டி கிடைக்க மாட்டேங்குது, அவங்களுக்கு அந்த ஈக்குவல் ப்ரொபோர்ஷன் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்றது ஒரு கம்ப்ளைண்டா இருக்கும்போது, இந்தியாலேயே 3வது டாப் ஹையஸ்ட் அமௌண்ட் ஆஃப் லேண்ட் உங்க கையில இருக்கும் போது, இத்தனை கிட்டத்தட்ட 75 வருஷமா அந்த லேண்ட் உங்க கையில தான் இருக்கு. அதை வச்சு நீங்க டெவலப் ஆகி இன்னும் நீங்க எங்களுக்கு சமானமா வந்திருந்திருக்கணும். அப்ப அது வரலன்னா சிஸ்டம்ல ஒரு ப்ராப்ளம்னு அர்த்தம். சோ சிஸ்டம்ல ப்ராப்ளம்ன்றதை நம்ம முதல்லயே கண்டுபிடிச்சிட்டோம். அதனாலதான் அமெண்ட்மெண்ட்ஸை கொண்டு வந்துட்டு அந்த நிலங்கள்ல வருமானம் வராம இல்ல, ஆனா அது சரியா பயன்படுத்தப்படுகிறதா, அதுக்கு கரெக்டா கண்காணிக்கப்படுகிறதா? கிட்டத்தட்ட 41,000 கேஸ் ஓடிட்டு இருக்கும் போது அப்பனா என்ன அர்த்தம்? 41,000 ப்ராப்பர்ட்டி உங்களுக்கு லாக் ஆயிருக்குன்னு அர்த்தம். கரெக்டா? ரெண்டாவது விஷயம் பாருங்க, கிட்டத்தட்ட 1.25 லட்சம் கோடி இஸ் த ப்ராப்பர்ட்டி சோர்ஸ் அவங்க கிட்ட இப்ப இருக்கிற ப்ராப்பர்ட்டி சோர்ஸ். இத ஒழுங்கா நம்ம ஸ்ட்ரீம் லைன் பண்ணோம்னா இத வச்சு நிறைய 1.25 லட்சம் கோடிங்கிறது ரூபாய் மதிப்புல நான் சொல்றேன். அது இல்லாம அவங்க கிட்ட இருக்கிற ப்ராப்பர்ட்டி வைஸ் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ஏக்கர், ஒரு 2-3 ஸ்டேட் சேர்த்த அளவுக்கு வந்து இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டி. அது நீங்க எவ்வளவு அளவுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டிவா கொண்டு போலாம் அப்படின்றதுதான் கேள்வி. மூணாவது விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த வக்ஃப் போர்டு அப்படின்ற கான்செப்டே வந்து இட் இஸ் a பிரிட்டிஷ் கான்செப்ட். பிரிட்டிஷ்காரன் வரதுக்கு முன்னாடி வக்ஃப் போர்டு அப்படின்ற ஒரு கான்செப்ட் நம்ம கிட்ட பெருசா கிடையாது. சோ இப்ப பிரிட்டிஷர்ஸ் வந்து அந்த டைம்ல நமக்கு வக்ஃப் போர்டு எடுத்துட்டு வந்த ரீசன் வேற ரீசனா இருந்திருக்கலாம். ஆனா இன்னைக்கு நம்ம செக்யூலர்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது, கண்ட்ரி ஃபர்ஸ்ட்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது, டெவலப்மெண்ட்னு ஒரு ஸ்டாண்ட் எடுக்கும் போது, இன்னமும் அந்த வக்ஃப் போர்டுல இருக்கிறது ட்ரிபியூனல் தனியா இருக்காங்க. அவங்களோட ஆர்டர்ஸ் வந்து நீங்க கோர்ட்ல வந்து சேலஞ்ச் பண்ண முடியாது. அவங்களுக்கு தனியா ஒரு பேரலல் அட்மினிஸ்ட்ரேஷன் நடக்கிறது எந்த விதத்துல நியாயம்? நீங்க சொன்னதுல முக்கியமான ஒரு கருத்தா நம்ம பார்க்க வேண்டி இருக்கிறது, 10 லட்சம் ஏக்கர் பரப்பளவு உள்ள இடங்களை இல்ல சொத்துக்களை அவர்களுடைய நிர்வாகத்தின் கீழ் வருது அப்படின்னும் போது, நீங்க சொன்னது போல 2-3 மாநிலங்கள் ஒண்ணு சேர்ந்தா வரும் அப்படிங்கிறப்ப நிச்சயமா அரசாங்கத்தின் தலையீடு இல்ல அரசாங்கத்தின் வழிகாட்டு நெறிமுறைகள் அங்க பின்பற்ற வேண்டியங்கிறது மறுக்க முடியாத கருத்தாக இருக்கு. தொடர்ந்து பேசு. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போ இந்த பேப்பர்ஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க இந்த ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி, கிட்டத்தட்ட ஒரு 500 பேஜ் கிட்டத்தட்ட ஃபைல் பண்ணிருக்காங்க. சோ இந்த 500 பேஜ் ஃபைல் பண்ணியாச்சு. அது இல்லாம இவங்களோட டிசென்ட் நோட்டையும் ஃபைல் பண்ணிட்டாங்க, அது ஒரு 250 பேஜ். சோ இப்ப விஷயம் என்னன்னா, ஃபர்ஸ்ட் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணணும், பில்ல பார்லிமெண்ட்ல இன்ட்ரோடியூஸ் பண்ணணும். இன்ட்ரோடியூஸ் பண்ணதுக்கு அப்புறமா தான் டிபேட் டிஸ்கஷன் எல்லாம் போகும். இன்ட்ரோடக்ஷன் டைம்ல வந்து ஆப்போசிஷன்ஸ் வந்து சொன்னாங்க, இந்த மாதிரி இல்ல நாங்க பேசினது வந்து எடுபடல, லோக்சபால வந்து இது வந்து ரிப்போர்ட்ல வந்து பிளேஸே ஆகல. இப்ப ரிப்போர்ட் வந்து பிளேஸ் ஆயிடுச்சு. சரி, ஒரு ஜனநாயகத்துல வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, உட்கார்ந்து 2 பேரும் விவாதம் பண்றதுதான் இதுல அழகே. ஏஞ்சு வெளில போறதுனால என்ன ஆயிடுது அப்படின்னா, நீங்க இன்னொருத்தங்க கையில சாவியை கொடுத்துடுறீங்க. சாவியை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அது சரியா இல்ல
அப்படின்ற வழியும் நமக்கு தான் இருக்கு. சோ இருக்கிற ஒரு ஸ்கோப்ல வந்து ரெண்டு பேரும் உட்கார்ந்து அதை விவாதம் பண்ணி ரொம்ப கன்ஸ்ட்ரக்டிவான வேலை வந்து இந்த வாக் போர்டை கொண்டு போகணும் அப்படின்றதுதான் மக்களோட எதிர்பார்ப்பாகவும் இருக்கு. நிச்சயமா KK ராஜேந்திரன் ஒரு முக்கியமான கருத்தை மேடம் முன் வச்சிருக்காங்க. அதாவது இதுல சாதகங்கள் இருக்கலாம், பாதகங்கள் இருக்கலாம், ஏற்பவர்கள் இருக்கலாம், எதிர்ப்பவர்கள் இருக்கலாம். ஆனா ஒரு நாடாளுமன்றத்துல ஒரு பீப்புள் ரெப்ரசன்டேட்டிவா மக்களின் பிரதிநிதிகளா இருக்கக்கூடியவர்கள் இதை வந்து விவாதம் பண்ணணும். அதை விட்டுட்டு அமளியில ஈடுபடுவதும் வெளிநடப்பு செய்வதும் சரியான நடைமுறையாக இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதே நேரத்துல இது 2008ஆம் ஆண்டு இல்லைங்களா, காங்கிரஸ் தலைமையில இருக்கும்போது அவர்களே குறிப்பிட்டிருக்கிறார்கள் நான் முஸ்லிம் உறுப்பினர் ஒருவர் இந்த வக்ஃப் வாரியத்துல இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி. ஆனால் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டாண்ட் படி பாத்தீங்கன்னா காங்கிரஸ் உட்பட திமுக உட்பட மற்ற எதிர்கட்சிகள் எல்லாம் இதை எதிர்க்கக்கூடிய சூழ்நிலை இருக்கிறது. உங்களுடைய பார்வை என்ன? எதிர்கட்சிகளின் செயல்பாடு இந்த விஷயத்துல எப்படி இருக்குன்னு நினைக்கிறீங்க? அதாவது எல்லாத்துக்கும் மெயின் காரணம் ஆட்சியில் இருக்கு பாரதிய ஜனதா என்பது தான். ஏன்னா அவங்களுடைய ட்ராக் ரெக்கார்டு எதிர்கட்சிகளுக்கு தெரியும். காஷ்மீர் ப்ராப்ளம் 370 இருக்கட்டும், காமன்ஸ்வெல் கூட இப்படி எல்லாமே தொடர்ந்து அவங்க பண்ணிட்டு வரும்போது அது தொடர்ந்து அது எல்லாமே ஒரு சிறுபான்மையினருக்கு எதிராக ஒரு போக்கோன்னு சொல்லி ஒரு எதிர்கட்சிகள் வந்து குற்றச்சாட்டை முன் வச்சுட்டு இருக்காங்க. அதன் விளைவு தான் இந்த மாதிரி எதிர்ப்புகளை வந்து சொல்லிட்டு இருக்காங்க. நீங்க இப்போ இந்த இதை கூட விவாதம் பண்ணா கூட அவங்களுக்கு மெஜாரிட்டி இருக்குது, ரெண்டு கட்சியோட சப்போர்ட் இருந்தா கூட அவங்களும் சப்போர்ட் பண்ண தான் போறாங்க பிஜேபிக்கு. ஆனா எப்படி நிறைவேற்ற வாய்ப்பு தான் இருக்குது. அதனால இவங்க வேற வழி கிடையாதுனால நாங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கனால இந்த மாதிரி விவாதத்தையே கேன்சல் பண்ண மாதிரி அமளியா அது மாதிரி தொடர்ந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது உட்கார்ந்து விவாதம் பண்ணா யாரு அவங்களுக்கு சப்போர்ட்டா இருக்கா, யாரு என்ன பிரச்சனை இல்லை. ஏன்னா நீங்க அவங்க லாயர் சொன்ன மாதிரி சச்சார் கமிட்டியில எப்படி பண்ணாங்க, அந்த காலத்திலேயே காங்கிரஸ் கவர்மெண்ட் என்னெல்லாம் பண்ணிச்சு இவங்க இதே மாதிரி திருத்துறதுக்கு, அதெல்லாம் வெளியே வரும். ஆனா அந்த மாதிரி விவாதம் வந்து இவங்க சைடு அடிபடும். அதனால எதிர்கட்சிகள் வந்து அதை வந்து அவாய்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். மற்றபடி அவங்க வந்து இதை பிஜேபி கவர்மெண்ட் பண்றதுனால ஒரே காரணம் தான் அதை எதிர்க்கிறதுக்கு மெயின் காரணம் வெளியே. மற்றபடி அவங்க கவர்மெண்ட்ல இருந்தாங்கன்னா இப்போ இதே தான் எடுத்திருப்பாங்க, கையில வேற வகையில எடுத்திருக்கலாம். அப்படிதான் இருக்கும். காங்கிரஸ் கவர்மெண்ட் இருந்தா யாரும் இந்த மாதிரி ஆன்டி சொல்லியிருக்க மாட்டாங்க. பிஜேபி சொல்றாங்க, அப்படிதான் நான் நினைக்கிறேன். சரி, இந்த கருத்தை நம்ம தாண்டி பார்க்கும்போது மேடம் இதுல இதுவரைக்கும் நீதிமன்றத்தின் தலையீடு பெரிய அளவுல இருப்பதற்கான வாய்ப்புகள் இல்லாம தான் இந்த சட்டம் இருக்கிறது. வக்ஃப் வாரியத்துக்குள்ளேயே நீங்க சொன்ன அந்த 40,000 வழக்குகளும் அது சம்பந்தமான ஆர்குமெண்ட்ஸோ தீர்ப்புகளோ இறுதி முடிவு என்பது அந்த வக்ஃப் வாரியத்துக்குள்ளேயே இருக்கும் அப்படிங்கிறது தான் இப்போதைய நிலைமையாக இருக்கிறது. ஆனால் இந்த புதிய பில்லுல நீதிமன்றத்தை நாடலாம்ங்கிற ஒரு வழிவகை ஏற்பட்டிருக்கிறது. இது எந்த அளவுக்கு மக்களுக்கு நியாயமாக போய் சேரும், அதாவது மக்களுக்கு நியாயம் கிடைக்க வழிவகுக்கும்? நம்ம வந்து ஒரு சிஸ்டம்ல இருக்கோம், லெஜிஸ்லேட்டிவ், எக்ஸிகியூட்டிவ், ஜுடிஷியரி. ஒருத்தங்க வந்து லாஸ் கிரியேட் பண்ணுவாங்க, லாஸ் எக்ஸிக்யூட் பண்ணுவாங்க. அதுல எதுவும் பிரச்சனை இருந்ததுன்னா நீங்க போய் ஜுடிஷியரியில போய் நீங்க வந்து ஹை கோர்ட்டோ சுப்ரீம் கோர்ட்லயோ போய் நீங்க போயிட்டு யூ கேன் ஃபைல் யோர் கேஸ். இதுதான் சிஸ்டம். சோ இந்த சிஸ்டம்ல வந்து இத்தனை வருஷம் இல்லாம இருக்கிறது தான் வேடிக்கை. இல்லாம இருக்கிறதே ஒரு கேள்வி. ஆமா, உண்மையாவே அதுதான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ப்ராப்பர்ட்டி வக்ஃப்ல வந்து கண்ட்ரோல் ஆயிடுச்சு அப்படின்னா அது நான் வந்து அவங்களோட டிஸ்கிரிஷன்ல இருக்கேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கோயில் நம்ம கோயில் வந்து அந்த வக்ஃப் போர்ட்ல வந்ததுக்கு அப்புறமா தானே நம்ம எல்லாருக்குமே வந்து ஒரு என்டையர் வில்லேஜே வக்ஃப் போர்ட் கடியில இருக்கா அப்படின்ற ஒரு கேள்வி வந்ததுக்கு அப்புறமா தானே இவ்வளவு பெரிய சர்ச்சை ஆரம்பிச்சது. இன்ஃபேக்ட் இது என்டையர் இந்த என்ன சொல்றது பார்லிமெண்ட்ல இது ரைஸ் பண்ணதா இருக்கட்டும், அதுக்கப்புறமா ஜேபிசி வந்ததா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ப்ராசஸா வந்து ஆமா நிறைய. இன்ஃபேக்ட் சூரத் முனிசிபல் கார்பரேஷனோட ஆபீஸ் வந்து வக்ஃப் போர்ட்ல இருக்கு. எத்தனையோ ஐடிசி ஹோட்டல்ஸ் வந்து வக்ஃப் போர்ட்ல இருக்கு. எத்தனையோ வந்து பிரம்மாண்டமான மான்யூமெண்ட்ஸ் எல்லாம் வந்து வக்ஃப் போர்ட் கடியில இருக்கு. வக்ஃப் போர்ட் அதாவது வித் ஆல் டியூ ரெஸ்பெக்ட் இஸ்லாம் வந்து வரதுக்கு முன்னாடி 1500 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த பில்டிங்ஸ் கூட வக்ஃப் போர்ட் கடியில வந்தாச்சு. கோயில்கள் எல்லாம் வக்ஃப் போர்ட் கடியில வந்தாச்சு. அப்படி இருக்கும்போது இப்போ நான் எங்க போய் நிக்கணும்? திரும்ப அதே வக்ஃப் போர்ட் கிட்ட போய் நான் நின்று அதே ட்ரிபியூனல் நான் நிக்கும் போது நான் எப்போதைக்கு எனக்கு இந்த கேசஸ் எல்லாம் டிஸ்போஸ் ஆஃப் ஆகுது? ஒரு தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன் தானே ஜுடிஷியரி. அந்த தேர்ட் பார்ட்டி இன்டர்வென்ஷன் நியாயமா உட்கார்ந்து ரெண்டு பக்கமும் கேட்டு இது சரி இது தப்புன்னு சொல்றது தானே ஜுடிஷியரி. நிச்சயமா பிரச்சனை இருக்கிற ரெண்டு பேர்ல ஒருத்தர் தீர்ப்பு சொல்வாங்கிறது நியாயமானது. கான்ஸ்டிடியூஷனே அதுதானே. நம்ம ஜுடிஷியரி இஸ் தி சுப்ரீம்ன்றது வந்து ஜுடிஷியரி அண்ட் லெஜிஸ்லேட்டிவ் சுப்ரீம்ன்றது தானே கான்ஸ்டிடியூஷனே. சோ நம்ம கான்ஸ்டிடியூஷனை வந்து டீபார் பண்ணிட்டு இல்ல இதுதான் வந்து நாங்க பேரலல் அட்மினிஸ்ட்ரேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருப்போம். இந்த பேரலல் அட்மினிஸ்ட்ரேஷனுக்காக யாருக்கும் அட்வான்டேஜும் கிடையாது. நான் என்ன சொல்றேன், நீங்க அப்படி ஒரு பேரலல் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சு நீங்க ஒரு
எமிரேட்ஸ் மாதிரியோ இல்ல துபாய் மாதிரியோ இருக்கிற இஸ்லாம் நண்பர்கள் எல்லாரும் அப்படியே கோடி கணக்குல இருந்தாங்க, ரொம்ப செழிப்பா இருக்காங்கன்னா சரி, ஓகே, ப்ரொடக்டிவிட்டி இருக்குன்னு சொல்லலாம். நீங்க அவ்வளவு தூரம் உங்களுக்கு பேரலல் அட்மினிஸ்ட்ரேஷன் வச்சதுக்கு அப்புறம் கூட அவங்க கஷ்டப்பட்டு தானே இருக்காங்க. அன்எம்ப்ளாய்மெண்ட்ல இருக்கிறவங்க அவங்க தானே நிறைய பேரு, மால் நியூட்ரிஷன்ல இருக்கிறது அவங்க தானே நிறைய பேரு, படிப்பறிவு இல்லாம இருக்கிறது அவங்க தானே நிறைய பேரு. சோ இது ஒரு இம்பேலன்ஸா இருக்கும் போது, இது கம்ப்ளீட்லி சிஸ்டம் டிரான்ஸ்பரண்டா இல்லாத ஒரே காரணத்தினாலதான் இவ்வளவு எல்லா ப்ராப்ளமும். நிச்சயமா இல்ல, வித் டியூ ரெஸ்பெக்ட், அவர்கள் செழிப்பாக இருந்தாலும் கூட இந்த சொத்துக்களை எல்லாம் வித்து செழிப்பாக இருந்தாலும் நீதிமன்றத்தின் குடைக்கு கீழே அவர்கள் வர வேண்டும் அப்படிங்கறதா நீங்க சொன்னது போல கான்ஸ்டிடியூஷன் படி சரியானதாக இருக்கும். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இன்னொரு முக்கியமான கருத்து, இதுல பெண்களும் இனி உறுப்பினர்களாக இருக்கலாம் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. நீங்க சொன்னது போல இது எப்படி இவ்வளவு நாள் நீதிமன்றத்தின் குடைக்கு கீழே வராம இருந்ததோ, பெண்கள் இதுல உறுப்பினராக இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுமே ஒரு கேள்விக்குறியான விஷயமாக இருக்கிறது. இன்னைக்கு 2025 நம்ம இருக்கிறோம். இது எந்த அளவுக்கு ஒரு முற்போக்கான ஒரு சிந்தனையாக பார்க்க? இந்தியாவை பொறுத்த வரைக்கும் செக்யூலரிசமே ரொம்ப முற்போக்குங்க நமக்கு. இன்ஃபேக்ட் நீங்க பாத்தீங்கன்னா சவுதி அரேபியால எல்லாம் இப்பதான் ஐ திங்க் ஒரு 7-8 வருஷத்துக்கு முன்னாடிதான் பெண்களுக்கு டிரைவிங் லைசன்ஸே கொடுக்கப்பட்டது. அமெரிக்காவை நம்ம அப்படியே அண்ணாந்து பாக்குறோம். அமெரிக்கால ஓட்டர்ஸ் ரைட்ஸ் வாங்குறதுக்கு கிட்டத்தட்ட 150 வருஷம் பெண்கள் சண்டை போட்டதுக்கு அப்புறமா தான் அவங்களுக்கு ஓட்டிங் ரைட்ஸே கிடைச்சது. சோ நம்ம இந்தியன் செக்யூலரிசம் பொறுத்த வரைக்கும் we are a very very forward thinking secularism. டே ஒன்ல இருந்தே பெண்களுக்கு நம்ம உரிமையை பிரிச்சு கொடுத்தாச்சு, ஈக்குவாலிட்டியை நம்ம பிரிச்சு கொடுத்திருக்கோம். ஆனா ரிலிஜியஸ் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம இஸ்லாம்ல இருக்கிற பெண்களுக்கு நம்மளால அது கொடுக்க முடியாத ஒரு தருணத்துல இருந்தோம். பட் ஆனா இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ரெசிவான ஒரு லாஸ் வரும்போது என்ன ஆகும்னா, அவங்களுக்கும் வெளியில அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ் எடுத்து வெளில வைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடைக்கும். ஏன்னா அவங்களும் படிக்கிறாங்க, அவங்களுக்கும் வெளி உலகம் தெரியுது, அவங்களுக்கும் சில எண்ணங்கள் இருக்கும். they will also have an opinion to place with. so எனக்கு தெரிஞ்சு இது ரொம்ப 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 ப்ரோக்ரெசிவான ஸ்டெப். அண்ட் ரெண்டாவது விஷயம், இந்தியன் செக்யூலரிசமே ரொம்ப ப்ரோக்ரெசிவான ஒரு ஸ்டெப். நம்ம நாட்டுல இல்ல மைனாரிட்டிஸ்க்கு நம்ம மரியாதை கொடுக்கறது இல்ல, மைனாரிட்டிஸை மெஜாரிட்டிஸ் டேக் ஓவர் பண்றாங்க அப்படின்னு சொல்றது எல்லாமே எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இட் இஸ் a hearsay. நீங்க மத்த நாட்டுல மைனாரிட்டிஸ எப்படி ட்ரீட் பண்றாங்கன்னு தெரியாததுனால நீங்க அப்படி சொல்றீங்கன்னு தான் நான் சொல்ல முடியும். கான்ஸ்டிடியூஷன்லயே மைனாரிட்டிஸ சேஃப்டி கொடுக்கிற ஒரே கண்ட்ரி நம்ம கண்ட்ரி தாங்க. கான்ஸ்டிடியூஷன்ல மைனாரிட்டிஸ்க்கு இந்த ரூல்ஸ் இந்த ரெகுலேஷன் டே ஒன்லமே நம்ம அவங்க ப்ரொடெக்ட் பண்ணியிருக்கோம். சோ இந்த பிரதர் சிஸ்டர், இந்த ஃப்ரெட்டர்னிட்டி, இந்த பிரதர்ஹுட் அப்படின்றது நமக்கு சின்ன என்ன சொல்றது இனிஷியல் டேஸ்ல இருந்தே வந்த ஒரு விஷயம். சோ புதுசா நம்ம இதை பத்தி எதுவும் பேசுறதுக்கோ இல்ல விமன் எம்பவர்மெண்ட் வர்றது, பட் we are very grateful. இப்போ இது நம்ம இஸ்லாமிய சகோதரிகளுக்கும் இது கிடைக்கிறது இட்ஸ் a very very welcomeable state. நிச்சயமா ஆதித்தன், இதை ஒரு மத ரீதியாக எதிர்கொள்ளாம ஒரு சமூக அமைப்போட நம்ம இதை பார்க்கும்போது, இது நீதிமன்றத்தின் ஆளுமைக்கு கீழே வருவதோ இல்ல பெண்களுக்கு ஒரு முக்கியத்துவம் வழங்கப்படுவதோ, இது எப்படி நீங்க பாக்குறீங்க? ஒரு பத்திரிகையாளரா இதை இஸ்லாமிய சகோதரர்கள் இல்ல அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள் இதை எப்படி பார்க்க வேண்டும்? இல்ல, இஸ்லாமியர் அவங்க ரிலீஜியஸ் அடிப்படையில பார்க்கும்போது பெண்களுக்கு பல இடங்கள்ல முக்கியத்துவம் கொடுக்கலாம நம்ம கண்காண பாக்குறோம். ஆப்கானிஸ்தான்ல என்ன நடக்குன்னு பாக்குறோம். பெண்களுக்கு அவங்க எப்படி முக்கியத்துவம் எந்த அளவுல கொடுக்குறாங்க. இப்போ ரீசெண்டா ஈரான்ல பாருங்க, அந்த ஹிஜாப் மேட்ரு, அதுல எவ்வளவு பெரிய பிரச்சனை, பெண்கள்லாம் தூக்கி போட்டு போராடுறாங்க, அவங்க சுட்டுக் கொள்றாங்க, அந்த மாதிரிலாம் இருக்கு. ஆனா இந்தியாவில் அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. இதுல அதை ஒரு இவங்களுடைய உரிமையை பாதுகாக்கும் போராட்டம் மாதிரி இவங்க வச்சுட்டு இந்த டைம்ல இந்த மாதிரி 2 பெண்களுக்கு கொடுக்கறது, முஸ்லிம் பெண்கள் வர்றதெல்லாம் அந்த மதவாதிகள் உள்ள இருப்பவங்க அதை எதிர்க்கத்தான் செய்வாங்க. அது அவங்க ஏன்னா இது வரைக்கும் நடைமுறையில் இல்லை. இந்த பெண்களை கொண்டு வர்றது அந்த ரிலீஜியஸ் அடிப்படையில இருப்பாங்க. பட் செக்குலர் கவர்மெண்ட் நம்ம எல்லா பெண்களுக்கும் சம உரிமைங்கிறத நம்ம கொடுத்து ஆகணும். ஏன்னா இப்ப முத்தலாக் கொடுத்த பிறகுதான் அவங்க சொன்ன மாதிரி ரொம்ப பெண்களுடைய நியாயம் கிடைச்சிச்சு. ஆனா அதே கூட அவங்க மத ரீதியா ஒத்துக்கிடல, அவங்க இன்னும் அது ஒத்துக்கிடல. ஆனா சட்டம் நம்ம கொடுத்துட்டோம், ஈக்குவல் லாங்கிற மாதிரி கொடுத்துட்டோம். அந்த ஆங்கிள் பெண்கள் வர்றது இன்னும் பாருதான். இப்ப வக்போர்டு பாத்தீங்கன்னா பல இங்க முஸ்லீம் நாடுகள்ல பாதி நாடுகள் வக்போர்டு இல்ல, பல நாடுகள் வக்போர்டு இருக்கு. ஆனா அந்த கவர்மெண்ட் கண்ட்ரோலோட இருக்கு. பாகிஸ்தான், பங்களாதேஷ் எல்லாம் பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கண்ட்ரோலோட தான் வக்போர்டுலாம் இருக்குது. இவங்க அதெல்லாம் இவங்க பார்த்துதான் இதெல்லாம் ஆய்வு பண்ணி தான் அங்க சேர்த்திருக்காங்க சில விதிமுறைகள்லாம். அதனால அது ஒன்றும் நம்ம தப்புன்னு சொல்ல, கவர்மெண்ட் கண்ட்ரோல் இல்லாட்டி இவ்வளவு பெரிய சொத்தை ஏன்னா இப்ப நீங்க சொல்ற சரி, அவரோட இணைப்புல ஏதோ சிக்கல் நினைக்கிறேன்.
இப்ப இந்த மற்ற நாடுகளை விட இங்க சிறப்பாக இருக்கிறது, மற்ற நாடுகள்ல அரசாங்கத்தின் ஆளுகைக்கு கீழே தான் வந்து அப்படிங்கிற ஒரு பாயிண்ட். உங்களுடைய நேரடி பங்களிப்பும் இந்த வக்ஃப் சம்பந்தமான இந்த சட்ட திருத்த மசோதால இருக்கு, அது என்னன்னு சொல்லுங்க. பிளஸ் அதோட மற்ற நாடுகள்ல, குறிப்பாக இஸ்லாமிய நாடுகள்ல இந்த சொத்துக்கள், ரிலீஜியஸ் ரிலேட்டட் சொத்துக்கள் எந்த அளவுல பராமரிக்கப்படும், அங்க நிர்வாகம் எப்படி இருக்கு? ஜெகதாம்பிகா பால் சார், அவர் தான் ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிட்டி சேர்மன். ஸோ அவருக்கு வந்து சில விஷயத்துல வந்து அட்வைஸ் கொடுக்கறதுல அண்ட் இன்டர்நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல அனாலிசிஸ் பண்ணி கொடுக்கறதுல ஒரு வாய்ப்பு கிடைச்சது எனக்கு. ஸோ நான் டெல்லியில இருக்கிறதுனால தட் வாஸ் மச் ஈஸியர் எனக்கு. ஸோ இன்டர்நேஷனல் பெர்ஸ்பெக்டிவ்ல நம்ம பார்க்கும்போது நம்ம கிட்ட இருக்கிற இந்த வக்ஃப் போர்ட் செட்டப் வந்து இன்டர்நேஷனலி எங்கேயுமே கிடையாது. இந்த வக்ஃப் போர்ட் செட்டப் தட் இந்தியாவில் நம்ம ஃபாலோ பண்றது இன்டர்நேஷனலி எங்கேயுமே கிடையாது. ஒருவேளை உங்களுக்கு அவங்களோட வக்ஃப் ப்ராப்பர்ட்டியை மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா அதை மெயின்டைன் பண்றது வந்து மினிஸ்ட்ரிஸ் தான் மெயின்டைன் பண்றாங்க. ஒன்னு மினிஸ்ட்ரி ஃபார் ரிலிஜன், இல்ல மினிஸ்ட்ரி ஹோம், அந்த மாதிரி மினிஸ்ட்ரிஸ் ஃபார் டெவலப்மெண்ட், அந்த மாதிரி இருக்கிற மினிஸ்ட்ரிஸ் தான் அதை மெயின்டைன் பண்றாங்களே தவிர இந்த மாதிரி கவர்மெண்ட்க்கும் இவங்களுக்கும் சம்பந்தம் கிடையாது. இது வந்து ஒரு பேரலல் கவர்மெண்ட், அவங்களுக்குன்னு ஒரு செட்டப் இருக்கும், அவங்களுக்குன்னு ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், அவங்களுக்குன்னு ஒரு ட்ரிபியூனல், அவங்களுக்குன்னு வர ஃபண்ட்ஸ் அவங்க பாத்துப்பாங்க அப்படின்ற செட்டப் உலகத்திலேயே எங்கேயுமே கிடையாது. இஸ்லாமிய நாடுகள் உட்பட எங்கேயுமே கிடையாது. எங்கேயுமே கிடையாது. சி ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் வந்து இப்போ ஒரு ஒண்ணும் கிடையாது. இப்போ உங்ககிட்ட ஒரு வீடு இருக்குன்னு வச்சுக்கோங்க, அந்த வீட்டோட காஸ்ட் வந்து ஒரு 1 கோடி ரூபான்னு வச்சுப்போம். அந்த வீட்டை வச்சு நீங்க ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னு நினைப்பீங்க? ஒண்ணு வாடகை கொடுக்கணும்னு நினைப்பீங்க, இல்ல அந்த வீட்டை விற்கணும்னு நினைப்பீங்க, இல்ல அந்த ப்ராப்பர்ட்டி அப்படின்றதுக்கு ஒரு ரீசன் என்னன்னா அதை வச்சு நீங்க செழிப்படையணும். You will have to make more money out of it. So technically இவ்ளோ குவாண்டம் ஆஃப் ப்ராப்பர்ட்டியை ஸ்டாட்டிக்கா வச்சுக்கிறது வந்து இது ஒரு சின்ன கம்யூனிட்டிக்கு மட்டும் கிடையாதுமா. ஆஸ் இந்தியா நமக்கே வந்து இட் இஸ் a very detrimental step. ஏன்னா இதுல இருந்து வரக்கூடிய காசு எவ்வளவு வரணுமோ அவ்வளவு வர்றது கிடையாது. ஆல்மோஸ்ட் only some 14-15% ஆஃப் த ஈல்டு தான் வருது. இதே அமௌண்ட் இப்போ டிஃபென்ஸ் ஃபர்ஸ்ட் ரயில்வேஸ் இருக்காங்க, அதுக்கப்புறமா டிஃபென்ஸ், அப்புறமா வக்ஃப் போர்டு. இப்ப நான் என்ன கேக்குறேன், டிஃபென்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட், அவங்க ரயில்வேஸ் இருக்காங்க, அவங்க தான் ஃபர்ஸ்ட். இப்போ ரயில்வேஸ் கிட்ட நம்ம லேண்ட் குடுக்குறோம் அப்படின்னா அதை வச்சு நம்ம வளர்றோமா இல்லையா? ஆர் வி ஷோயிங் ப்ரொடக்டிவிட்டி ஆர் நாட்? அதுல இருந்து நமக்கு ப்ராஃபிட் வருதா இல்லையா? வருது. அடுத்தது டிஃபென்ஸ்க்கு நம்ம ஒரு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் லேண்ட் குடுக்குறோம், அவங்களுக்கு எக்ஸ் அமௌண்ட் ஆஃப் பட்ஜெட் குடுக்குறோம். குடுக்கறதுனால தானே இப்ப நீங்களும் நானும் உட்காந்து பேசிட்டு இருக்க முடியுது. இல்லைன்னா எல்லாரும் வீட்டுக்குள்ள போய் இஸ்ரேல் மாதிரி உட்கார்ந்து இருக்கணும் கிடையாது, அதுவும் கிடையாது. பட் வக்ஃப் போர்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஸ்டாட்டிக். Everything is static. Only on the name of it is under litigationல இருக்கு. litigation property அவ்வளவுதான். அது அப்படியே கிடக்கும் கிணத்துல போட்ட மாதிரி. சொத்தை பயன்படுத்தி அந்த சமூகத்தை சேர்ந்த மக்களும் நாடும் பெருமை அடைவதற்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இந்த சட்ட திருத்த மசோதா அமையும் அப்படிங்கிறது உங்களுடைய கருத்தாக நாங்க பதிவு செய்திருக்கிறோம். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு இருவருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். நேர்களை மீண்டும் அடுத்த எதிர்ப்பு நிகழ்ச்சியில் சந்திப்போம். வணக்கம்.